பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை நாளாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே 40 வயது வரை எகிப்தில் பிறந்து எகிப்திலே வளர்ந்தான். 40வது வயதிலே பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். அப்பொழுதுதான் மோசே எகிப்திலிருந்து ஓடி மீதியானிலே வந்திருக்கிறான். இப்பொழுது மோசேக்கு வயது 80. கர்த்தர் மோசேக்கு முச்செடியிலே எழுந்தருளி தரிசனமாகி மோசையோடு பேசுகிறார். தம்முடைய காரியத்துக்காக மோசே அழைக்கிறார். தம்முடைய காரியத்துக்காக அழைத்து எகிப்துக்கு அனுப்பும் போது மோசே முடியாது என்றே நிற்கிறான். வேற யாரையாவது அனுப்பும். ஒவ்வொரு காரியத்தையாய் முன்வைத்து அந்த அழைப்பை நிராகரிக்க பார்க்கிறான். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் கோபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் விடல. மோசேயை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பும் போது இப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் பிராணனை வாங்க தேடின அனைவரும் இறந்து போனார்கள் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே இத்தனை காலம் சும்மா இருந்தது போலதான் நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய பாதுகாப்பில் இருந்தான். தேவனுடைய பாதுகாப்பில் இருந்தான். தேவனால் காக்கப்பட்டிருந்தான். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நினைத்தது போல எதுவும் நடக்காதது போல நமக்கு தோன்றும். மோசே என்ன நினைத்தான் 40 வயசுல? தன் கையினாலே இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது 80 வயது வரைக்கும் அது நடக்கவில்லை. அவன் நினைத்தது நடக்கல. நினைத்தது நடக்காத விரக்தி மோசேக்குள்ள இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ எகிப்துக்கு என்று. இல்லை ஆண்டவரே, முடியாது, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிராணனை வாங்க தேடின அனைவரும் இறந்து போனார்கள். இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லும் போது என்ன அதில் வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? மோசே, உன் பிராணனை வாங்க தேடினவங்க யார் தெரியுமா? சாதாரணமானவங்க கிடையாது. பார்வோனோடு கூட இருந்தவர்கள். இவர்களுக்கு மோசையை விட பலன் உண்டு. எல்லா விதத்திலும் உலக பிரகாரமாய் பார்த்தால் மேலான நிலையில் இருக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் மோசே, நீ இருக்கிற, உன் பிராணன் காக்கப்பட்டிருக்கிறது, உன் ஜீவன் காக்கப்பட்டிருக்கிறது. உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் இல்லாமல் போனார்கள். நீ இன்றும் இருக்கிறாய். நீ காக்கப்பட்டிருக்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? உன்மேல் என்னுடைய திட்டம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை விட எத்தனையோ பெரியவங்க, எல்லா விதத்திலும் திறமையான அநேகர் இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றும் நாம் காக்கப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்மை குறித்த தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே தான் கர்த்தர் மோசேக்கு இதை வெளிப்படுத்துகிறார். முடியாவது, வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிராணனை வாங்க தேடின அனைவரும் இறந்து போனார்கள். உன்னை ஏன் மோசே விடலை? உன்னை ஏன் நான் விட்டு கொடுக்கல? உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எனவே தான் உன் தீபம் அணையாமல் காத்து வருகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவரால் காக்கப்படுகிறோம். நம்முடைய பிராணனை சத்துரு என்றோ வாங்க தேடினான். ஆனால் கர்த்தர் அவனை நிர்மூலமாக்கி நம்மை நிர்மூலமாகாதிருக்க பண்ணுகிறார். நம்மை குறித்த தேவ திட்டம் எதுவோ, தேவ அழைப்பு எதுவோ, அதற்கு செவிசாய்த்து அதற்கு அர்ப்பணித்து முன் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் நம்மை இம்மட்டும் காத்து வந்தவருக்கு மகிமையாகவும் இருக்கும். விட்டு கொடுக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நாங்கள் காக்கப்படுவது உம்மாலே காக்கப்படுகிறோம். உம்மாலே நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரை அழைப்பை நிராகரிக்காதபடிக்கு ஆண்டவரை அர்ப்பணித்து செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.